ஃபெரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அப்புறம் வீடியோஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து தான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து நான் கொண்டு வரேன். ஸோ லைக்கு கமெண்ட்டு அப்படியே வந்து புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு போங்கடா. இதுதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து லைக் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இதை வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன்னா, இது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு மோட்டிவேஷனை வந்து கொடுக்கும்டா ஃபேரிஸ். அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஹயாங் லைன்ஸில் ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே இந்த சேனலில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். அண்ட் என்னோடய இன்னொரு சேனலில் மெக்னேக்கும் அண்ட் இன்னொரு சேனலில் வந்து பிஎல் ஸ்டோரிஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதோட சேனல் லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் அன்கட் சீன்ஸ் டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் என்னோடய டெலகிராம் லிங்க், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்கடா ஃபெரீஸ், ஓகேவா? அண்ட் நாம் இப்போ இன்றைக்கி ஜின்னோட ஒரு கொஞ்சம் ஹாட்டான ஒரு ஒன் சைடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபைட் வித் மை ஹஸ்பண்ட். ஆடி மாதத்தில் நடக்கிற ஒரு சண்டை. ஸோ எதுக்காக இவங்க இப்படி சண்டை போடுறாங்க, ஏன் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம்டா ஃபேரிஸ். அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஃபேரி வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஃபேரியாக ட்ராவல் ஆகலாம். ஸ்டார்டிங் சீனே வந்து சண்டையில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா? திரும்ப 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 ஏன் அதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க? நான் தான் இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஏன் என்னை கேட்டு டார்ச்சர் பண்ற? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் பாவா? என்னோட வீட்டுக்கு போகணுன்னு தானே கேட்குறேன். அதுக்கு ஏன் வந்து நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா பாட்டி அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறாங்க. நான் போனதான் உனக்கு என்னவா? நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு நீ போகிறது பிடிக்கல, நீ போகக்கூடாது. அதுதான் ஏன் அம்மா தெளிவாக சொன்னாங்க, ஆடி மாதத்தில் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தானே நான் கிளம்புறேன். அது சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னாங்க பாவா. அதனால தானே பாவா நான் கிளம்புறேன். நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு தானே நான் போகிறேன். அதுக்கு ஏன் இவ்வளோ தடங்களா நீ இருக்க? அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை உங்க பிள்ளைகிட்ட. இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உங்க அத்தை கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஐயோ, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைப்பா. நான் இதுக்குள்ளார தலையிடல. அப்புறம் இவன் என்னதான் பிடிச்சி கத்துன்னு கத்துவான். நான் இதில் தலையில்லப்பா. இது நீயாச்சு உன் புருஷனாச்சு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு மாதிரி அவங்க அத்தை வந்து கிளம்பி போயிடுறாங்க. உங்கள் மாமாவா தான், விச் மீன்ஸ் மாமனார், அவரை தான் வந்து பார்க்குறீங்க. மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா. டே ஜின்னு, அவ தான் அவ்வளோ சொல்கிறாள்லடா, போகட்டுமேடா. பா, நீ தலையிடாத. நீ என்னைக்காவது அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கியா? இல்லைல்ல. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு என் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்? அது 1 மாதம் கல்யாணம் ஆகி முழுசா 3 மாதம் கூட முடியல. அதுக்குள்ளார அவ என் பொண்டாட்டி நான் எதுக்கு அனுப்பணும்? அதெல்லாம் அனுப்ப முடியவே முடியாது. இல்லடா ஜின்னு, இது ஒரு சாஸ்திர மண்ணாங்கட்டி. என்ன அப்படி சாஸ்திர சம்பிரதாயம்? எப்பயோ வந்து சொன்னாங்களா, அது இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? இந்த காலமும் எவ்வளவோ முன்னேறி போய்கிட்டே இருக்கு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி போடுற மாதிரி இதையும் தூக்கி போட்டு போயிட்டே தான் இருக்கணும். இதை பாரு, நான் தெளிவாக சொல்லிட்டேன். நீ போகக்கூடாது. போன அப்படின்னா அப்புறம் நம்ம மனுஷனா இருக்க மாட்டேன். பெரிய உங்க அப்பங்காரன் கூப்பிட்டுட்டான், உன் ஆத்தாக்காரி கூப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு பாக்குறியா? ஒத்துக்கவே மாட்டேன். என்ன நீ விட்டு ரொம்ப தான் வந்து பேசிக்கிட்டே இருக்க என் அப்பா அம்மாவை பத்தி. என்ன நினைச்சிட்டு இருக்க? இதை விட மோசமா கூட நினைப்பேன்டி அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உங்க அப்பா அம்மா அதெல்லாம் சொன்னதுமே வேண்டாம் பாவா, அமைதியா இருந்துரு. அமைதியா இருக்க முடியாதுடி. சொட்ட மண்டைக்காரன் உங்க அப்பன், உன் அம்மா குந்தாணி அப்படின்ட்டு லைக் வந்து கோவத்துல ஜின்னு வந்து சொல்லிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் செம்ம கோவம் வந்துருச்சு. பலாருன்னு ஒரு சின்ன விட்டுடுறீங்க. அங்கேயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமனாருக்கு செம்ம ஷாக்கு. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து 8
எட்டி அவங்க வந்து ஒளிஞ்சு எட்டி பார்த்துருந்துருப்பாங்க. ஜின்னுக்கு பலார்னு அலை விழுந்தது. ஐயோயோ! என்ன அது இது அடிச்சு புட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஷாக்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னுக்கா நீங்க இப்படி அடிச்சதுமே வந்து அவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. என்னைய நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பலாரும் உங்களை அகைன் அவர் வந்து உங்களை அடிச்சிடுறாரு. நீங்கள கன்னத்துல கை வச்சுட்டு நீ அடிச்சிட்டல, என்ன மட்டும் நீ அடிப்ப, நான் திருப்பி அடிக்காம சும்மா இருக்கணுமா? நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தாண்டி, அவ்வளோதான். அதையும் மீறி நீ போறேன் அப்படின்னு நினைச்சேன்னு வையேன், நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஐஷோ. இதுதான் கடைசியா நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. லைக் உங்க மாமனாருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு. அதனால அவர் வந்து ஐயோ என்ன பண்றது இப்போ, நம்மள இப்படி வந்து வேடிக்கை பக்கம் விட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கு. நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் ரூமுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, அவன் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அடிச்சது அவரை வந்து அடிச்சது அவருக்கு லைக் சாரி, நீங்க வந்து அவர் அடிச்சது பெருசா தெரில, அவன் உங்களை அடிச்சிட்டான், அவன் எப்படி என்ன அடிக்கலாம் அப்படின்ற தோட்டு தான். அப்போதான் வந்து உங்க வீட்டில இருந்து கால் வருது. அம்மா வேறு இப்போ கூப்பிட்டுட்டாங்க, அம்மா கூப்பிடுறாங்களோ யார் கூப்பிடுறாங்களோ தெரில அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே காலை வந்து அட்டன் பண்ணுறீங்க. காலை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. சொல்லுமா, என்னடி ஆச்சு, எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ட்டு வந்து உங்களோட அம்மா வந்து கேட்குறாங்க. அங்கே வந்து ஸ்பீக்கரில் தான் வந்து கால் போட்டுருந்துருப்பாங்க. உங்கள் அப்பாவும் என்னம்மாச்சு, ஏன் அழுகிற, என்னாச்சு? அப்போ என்னாச்சு சொல்லு. அப்பா உங்க மாப்பிள்ளன்னு போகவே விட மாட்டேன்றாருப்பா, நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். போனால் அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாருப்பா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் அலறீங்க. சரி சரி அழாத, எதுக்குமா இப்படி அலற, நாங்கள் வேணா மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. வேண்டாம்ப்பா, அப்புறம் அவரும் உங்ககிட்ட சண்டை தான் வந்து போடுவார். அதை நான் மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அழாதம்மா, முதல்ல அழுத நிறுத்து. சண்டை போட்டோன்ட்டுக்காக இப்போ வந்து அழுதுட்ருக்கியா? அழாத. அது லைக் வந்து நீங்கள் சொல்ல வரீங்க, பட் ஆனால் ஏங்க நம்ம வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசுவோம், இவ இப்படி அழுதுகிட்டே தான் இருப்பா, நம்ம மாப்பிள்ளை கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. யாருமே நான் சொல்ல வர்றது கேட்கவே மாட்டேன்றாங்க. அவன் என்ன அடிச்சுட்டான்ட்டு சொல்ல வரக்குள்ள அம்மா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அவன் எப்படி என்ன அடிக்கலாம், போ, நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் ரூமில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அப்பா தான் சின்னுக்கு தான் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு செம்ம கோவம் இருந்திருக்கும். லைக் வந்து அவர் வெளியில நின்று செம்மையா தம் அடிச்சிட்டு இருந்திருப்பாரு, லைக் வந்து கோவமா. அப்பதான் உங்க அப்பா வந்து கால் பண்ணியிருப்பாரு சின்னுக்கு. எவன்டா அது நேரங்கிட்ட நேரத்துல அப்படின்ட்டு அவர் வந்து காலை எடுத்து பார்க்குற உங்க அப்பா தான். இவரா, ஷோ, இதுக்கு கூப்பிடுறா இப்போ, அட்டன் பண்ணாதடா ஜின்னு. அட்டன் பண்ணல. திரும்ப உங்கள் அப்பா கூப்பிடுறாரு, அப்பவும் அட்டன் பண்ணல. திரும்பவும் வந்து கூப்பிடுறாரு. ஐயோ, இந்த ஆளு எடுக்கலன்னா விட மாட்டோம் போல, பேசி தொலைவோம் சே அப்படின்ட்டு ஜின் வந்து காலை அட்டன் பண்ணுறாரு. சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? மாப்பிள்ள அது வந்து சொல்லுங்க மாமா என்ன அப்படின்ட்டு வந்து ஜென் வந்து சொல்கிறாரு. லைக் உங்கள் அம்மா தான் மாப்பிள்ள அது பொண்ணை வந்து ஒரு மாதத்துக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொன்னதுமே சின்னா அவர் அப்படி அகெயின் வந்து ஒரு டீப் அந்த ப்ரீத் எடுத்துட்டு, இதை பாருங்க அத்தை, நான் என்னோட பொண்டாட்டியா எங்கேயும் அனுப்ப மாட்டேன், அவ வரமாட்டா. அப்படி அவ உங்க பொண்ணு உங்க கூட இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா உங்க குடும்பத்தோட கிளம்பி 1 மாசம் 2 மாசம் வருஷம் கூட இருந்துட்டு போங்க, எனக்கு கவலையே இல்லை. அவளை மட்டும் உங்க வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன், முடியாது அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றாரு. லைக் உங்க அப்பாவா, இல்லை மாப்பிள்ள, இது ஆடி மாசம், பொண்ணும் புதுசா கல்யாணமானவங்க இந்த மாசத்துல சேர்ந்து இருக்க கூடாது, அதான். இது பாருங்க மாமா, இந்த பழைய பஞ்சாங்கத்தான் இங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்காதீங்க, ஒன்னா இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அதெல்லாம் என் பொண்டாட்டி விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. இதுக்கப்புறமா இதை பத்தி நீங்க பேசாதீங்க. என்ன கோவப்படுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கட் பண்ணிடுறாரு. அவர் வந்து இப்போ கிளப்புக்கு தான் வந்து போகிறாரு. ஸோ கிளப்லன்னா கிளப்பில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார், நம்ம ஷூகா, ஜேஹோப்பு, நம்ஜுன், இவங்க 3 பேரும் ஆல்ரெடி அங்கே ஆஜராகி இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜின்னையும் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஜின்னும் வந்து போயிருந்திருப்பாரு. எதுக்குடான்னு கூப்பிட்டீங்க? டேய், நீயும் சோக கடல்ல தான் மூழ்கி இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும்டா, அதனால தான் உன்னையும் கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ஜுன் வந்து சொல்கிறாரு. சோக கடலை? நான் ஏன்டா சோக கடலில் இருக்க போகிறேன்? ஏன்னா வாமண்டாட்டியும் வந்து ஆடி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ஜுன் வந்து சொல்கிறாரு. ஜேஹோப்பா, இந்த ஒரு மாதம் என் பொண்டாட்டியை விட்டுட்டு நான் எப்படி தான் இருக்க போகிறேனோ. ஒரு மாதம்தான் என் கூட இருந்தா, அடுத்த மாதமே அப்பா வீட்டுக்குன்ட்டு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி நம்ஜன் அப்படியே ஜேஹோப் அப்படியே புலம்பிக்கிட்டே சர்க்கடிச்சிட்டு இருக்காரு. பாவண்டவங்க நிலைமைங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து ஷூஹா சொல்கிறாரு. உனக்கு என்ன, உனக்கு தான் கல்யாணம் ஆகி ஆல்ரெடி 3 குழந்தைங்க இருக்கு, உனக்கு என்னடா பிரச்சனை? நீலாம் ஜாலியாக கொடுத்து வச்சவன், கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்திருக்கு, எங்களை மாதிரியா அப்படின்ட்டு வந்து நம்ஜுன் சொல்கிறாரு. எல்லாருக்கும் என்ன மாதிரி கொடுப்பனை இருக்குமாடா? உனக்கெல்லாம் இங்கேயோ மச்சம் இருக்குடா, அதனால தான் உன் பொண்டாட்டி உன் கூடவே இருக்கா. எங்களுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை அப்படின்னு ஹோபி புலம்பிக்கிட்டே இருக்காரு. என் பொண்டாட்டி எங்கடி போனேன், ஏன்டி என்னை விட்டு போனேன் அப்படின்ட்டு அவர் புலம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ஜுன் தான், அப்புறம் நீ மட்டும் என்னடா சைலண்டாக இருக்க, இன்னும் புலம்பாம அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா சொல்கிறாரு. அதானே அப்படின்ற மாதிரி நம்ஜுன்னு, அதுக்கு நான் என் பொண்டாட்டி போக விட்டா தானே, அவளை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், வீட்டிலே தான் இருக்கணும், என் கூடவே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதே பெரிய சண்டையாகி அடிச்சிட்டேன்டா அவளை அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. எது, அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹோபி சின்ன பார்த்து கேட்குறாரு. ஏன்டா அடிச்ச? அவன் அடிச்சிட்டா, அந்த கோவத்தில் அவன் எப்படி என்ன அடிக்கலான்ட்டு திரும்ப அடிச்சிட்டேன்டா. ஐயோ, அவள் அடித்தாலும் அமைதியாக இருந்திருக்கணும், திரும்ப வேற அடிச்சிட்டேன், என்ன ஆக போதோ தெரில. ஏன்டா கையை நீட்டினேன்? கோவத்தில் நீட்டிட்டேன்டா. அவள் போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாடா, நான் போகக்கூடாது, என்னை விட்டு போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இல்லை, அவள் கேட்கவே இல்லை. நானும் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டேன்டா அப்படின்னு மாதிரி ஜின் சொல்கிறாரு. சசியோகா வந்து கேட்குறாரு, என்னத்தடா சொன்னேன்? அவள் அவ்வளோ சீக்கிரமாக அடிக்கிற ஆள் கிடையாது, என்ன அத்தை சொன்னேன்? ஏதோ கண்டிப்பாக தேவையில்லாமல் எதையோ சொல்லியிருக்கேன், அவள் கோவப்பட்டு அடிச்சிருக்கா. என்ன சொன்ன? அது வந்து சொல்லு நாம் தானடா சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து கேட்குறாரு. அது அவங்க அப்பாவை பார்த்து சொட்ட மாட்டேன், உங்கள் அம்மா குந்தானின்ட்டண்டா அப்படின்ற மாதிரி சின் சொல்கிறாரு. ஜேஹோப்பா அவர் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து லைட்டாக ஸ்லிப் பண்ணியிருப்பார். ஜின் இப்படி சொன்னதுமே அவர் அப்படியே வந்து லைக் வந்து சடனாக ஷாக்காக ஒரு விஷயம் கிட்ட சடனாக அந்த துப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் துப்பிட்டு, என்னடா சொன்ன? ஏடே, இவன் ஏதோ சொன்னான்டா, அது உண்மையிலே அவன் அதை தான் சொன்னானா அப்படின்ற மாதிரி வந்து ஹோபி கேட்குறாரு. நம்ஜுனுக்கும் சரி ஷூகாக்கும் சரி செம்ம சிரிப்பாக வருது. அப்படியோட சொன்ன, ஏன்டா அப்படி சொன்ன, பாவண்டாவ, டேய் கோபத்தில் வாயை விட்டுட்டேன்டா. ஓ, அதுக்கு தாண்டா அவள் அடிச்சிட்டா, அவள் அடித்ததுல தப்பே இல்லை, தேவையாடா உனக்கு இதெல்லாம்? ஏன்டா போய் அவ அப்பா அம்மாவை பற்றி அவகிட்டயே வந்து சொட்ட மணி குந்தாணி, ஏன்டா இதெல்லாம் சொன்னேன்? டே எத்த சொல்கிறல்ல, கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன்டா. ஆமாம்மா, நீ கோவத்தில் வார்த்தையை விட்ட, அவன் உன் கன்னத்துலேயே நல்லா இன்னொன்று விட்டா அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் போய் அவளை சமாதானப்படுத்தணும். ஐயோ, இதுதான் பெரிய பெரிய டாஸ்க்கு தெரியுமா? உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? அந்த கிரேட் சேவேஜ் கிங்குக்குமா இந்த நிலைமை? புருஷன்னா ஆயிட்டா எல்லா புருஷனுங்களோட நிலைமையும் இது தான்டா அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. அதுவும் சரிதான், சரிடா, நான் கிளம்புறேன், போய் அவளை சமாதானப்படுத்தணும்
அப்படின்ற மாதிரி ஜின்னும் வந்து சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பாய் சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்து வராரு. இது ஒரு நைட் டைம் தான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சோகமாக உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து லைக் நைட் ட்ரெஸ்ஸில் வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அழுதுகிட்டே அந்த இது ஆகிக்கிட்டே தான் ஜின்னோட பேரண்ட்ஸா இப்போ எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி அப்படியே ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்குங்க, எப்படி சரி பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு ஜின் உள்ளார வராரு. அம்மா லைக் திரும்பி பார்க்குறாங்க ஜின்னோட அம்மா. வண்டியாடா வா, அவ எங்க? கிச்சனில் இருக்காடா. சரி. அவர் அப்படியே கிச்சனுக்கு வராரு. நீங்களா சிரிங்கிட்டு அவன் எப்படி நான் அடிக்கலாம், நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவன் ரொம்ப மோசம், நான் எப்படி நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து பேசிக்கிட்டு சமைச்சிட்ருக்கீங்க. சின்னுக்கா பெரிய போராட்டம் காத்திருக்கடா சின்ன. அவரும் வந்து அப்படியே உள்ளார வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. பொண்டாட்டி உங்களுக்கா லைக் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜின்னு தெரிஞ்சதுமே நீங்கள் ஜின்னோட கையை உதறி விட்டுறீங்க. உதறி வச்சுட்டு அது கோவமாக வந்து குக் பண்ணிருக்கீங்க. அவர் அகெயின் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு, லைக் டைட்டாக ஹக் பண்ணுறாரு பின்னாடி இருந்து. பொண்டாட்டி சாரிடி, கோவத்தில் தாண்டி ஒன்று அடிச்சிட்டேன், சாரிடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அவரோட கையை நகத்தை இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க. பட் ஆனால் உங்களால் முடியலை. விடணும், விட முடியாதுடி, விடுறதுக்காக உன்னை பிடிச்சிருக்கேன், சாரிடி பொண்டாட்டி, நான் கோவத்தில் தாண்டி அந்த மாதிரி பேசிட்ட, சாரிடி, நீ விட்டுட்டு போறேன்னு சொன்னியா, அதனால தாண்டி நான் அப்படி பேசிட்டேன். விட்டுட்டு போறேன்னா 1 மாதம் தானே, திரும்பி நான் வந்துடுவேன் தானே, என்னமோ ஒரேடியாக போகிற மாதிரி தான் நீ பேசிக்கிட்டு இருக்க பாவா. ஒரு வாரம் ஒரு நாளாக இருந்தாலும் சரி, ஒரு வாரமோ 1 மாதமோ எனக்கு அதில் தேவையில்லை. ஒரு நாள் கூட உன்னை விட்டுட்டனால இருக்க முடியாதுடி. எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? எனக்கு என் பொண்டாட்டி என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜென் சொல்கிறாரு. சும்மா இரு, கையை எடுப்பாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜின்னோட ஹேண்ட் அப்படியே வந்து உதறி விட்டுறீங்க ஒரு வழியாக. ஜின்னுக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை. அவர் அப்படியே நீங்கள் குக் பண்ணிட்டு இருந்த ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு உங்களை அப்படியே வந்து அவர் முன்னாடி திருப்பி உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சிட்டு பக்கத்தில் இழுக்கிறாரு. என்ன பண்ணுற நீ, விடு. ஏய் பொண்டாட்டி, மாமா பாவண்டி, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன். அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் சீக்ஸில் தான் வந்து அப்படியே அந்த தம்மை வச்சு உங்கள் சீக்ஸை அப்படியே ரப் பண்ணிட்டுருக்காரு. ஒன்றும் தேவையில்லை, இந்த மாதிரி பேசி என்னை தாஜா பண்ணி இது பண்ணலான்ட்டுலாம் நினைக்காத பாவா, ஒழுங்கா தள்ளு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பொண்டாட்டி புரிஞ்சுக்கோடி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி, ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? போதும், நான் எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும் போது டக்குன்னு ஜென் வந்து உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் சின்ன தள்ளி விடுறீங்க. பட் ஆனால் அவர் அகெயின் வந்து உங்களோட பேக் ஹெட்டை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. விடு அப்படின்ட்டு வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் உங்களை விட்டவே இல்லை. ரொம்ப வந்து டீப்பாக அந்த கிஸ் போகுது. லைக் வந்து அந்த கிஸ்ஸில் வந்து லைக் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே ஜின் வந்து ஸ்மிர்க் பண்ணிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஷோல்டர்ஸில் தூக்கி போட்டு அவருக்கு வந்து ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ என்ன பண்ணுற, விடு விடு, நான் விடு, விடுறதுக்கு தாண்டி தூக்கிட்டு போயிட்டுருக்கேன், அமைதியாவா பாவா, ஒழுங்கா என்ன இறக்கி விடு பாவா, இன்னும் விட்டு தாண்டி தூக்கிட்டு போகிறேன், தெளிவாக தானடி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜென் வந்து உங்கள் பட்டிலே பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. பாவா என்ன பண்ணுற பாவா, இப்படியெல்லாம் பண்ணாது, எனக்கு கோவம் அதிகம் தான் வருது. லைக் ஜின்னோட பேரண்ட்ஸா அவன் வேலையும் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
லைக் உங்கள் அத்தை வந்து சரி நாம போய் டின்னர் பண்ணுவோம், இன்னைக்கு டின்னர் நாம தான் போகலாம் அப்படி பண்ணி அவங்க வந்து குக் பண்ண போயிட்டாங்க. சின்ன உங்களை ரூமுக்கு தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு காலையிலேயே லெக்கோட டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கள பெட்டில் தொப்புடு தான் வந்து போடுறாரு. அப்படியே நீங்கள் பவுன்ஸ் ஆகுறீங்க. என்ன பண்ணுற பாவா அப்படின்னு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஜின் உங்கள் மேலே அப்படியே வந்து பாஞ்சாடுறாரு. ஆ பாவா என்ன பண்ணுற, எதுக்கு இப்படி மேலே பாயிற? பாயிரனா எதுக்கு? இந்த அழகான மான ருசி பார்க்க தாண்டி. பாவா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. கடிக்காத கடிக்காத பாவா. அப்படி தாண்டி கடிப்பேன். உனக்கு நடக்க முடிஞ்ச தானடி நீங்க இருந்து போவ. உன்னை நடக்க விடாம பண்ணிட்டா போக மாட்டல, முடியாம இங்கே தானே இருப்ப அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்றாரு. பாவா வேண்டாம் சொன்ன கேளு அப்படின்ற மாதிரி நீங்க பின்னாடி நகர போறீங்க. பட் ஆனால் ஜின் வந்து உங்களோட லைக் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து உங்களோட டிஷர்ட் இருக்கும் இல்லையா, அதை டக்குன்னு ஸ்பிளிட்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் கழட்டி தூக்கி போட்டுறாரு. உங்களுக்கு ஷாக்கு. என்ன பண்ற? என்ன பண்ண போறேன்ட்டு பண்ணும்போது தெரிஞ்சுக்கோ. இப்போவே உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ கண்டினியூ பண்ணலாமா பொண்டாட்டி அப்படின்ட்டு அவரோட ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா உங்களை பார்த்துக்கிட்டே செட்யூசிங்காக உங்களை பார்த்துக்கிட்டே தான் அவர் அப்படியே லிப்ஸை லிக் பண்ணுறது, அப்படியே செக்ஸி அந்த செட்யூசிங்லாம் அந்த லிப்ஸை பைட் பண்ணுறது அப்படின்ட்டு அவர் பண்ணுறாரு. உங்களுக்கு ஐயோ ஏற்கனவே சாதாரணமாகவே இவன் வந்து வச்சு வச்சு செய்வான், நமக்கு அப்போவே முடியாமல் போகும். இப்போது இவன் ஃபுல் ஃபார்மில் இருக்கானே, இப்போ மட்டும் நம்ம மாட்டினோம் அவ்வளோதான். 2 நாளைக்கு ஒழுங்காக நடக்கக்கூட முடியாத அளவுக்கு பண்ணிடும். எஸ்கேப் ஆகிட ஐஷோ அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு வேகமாக திரும்பி தவழ்ந்து போகிற மாதிரி பெட்டில் விட எட்ஜுக்கு போகலான்ட்டு போகிறீங்க. பட் ஆனால் ஜின்னு உங்களோட பெல்லியை பிடிச்சி அப்படியே வந்து சைட் கீழே இழுக்கிறாரு. இப்போது ஜின்னுக்கு கீழே தான் நீங்கள் வந்து கமுந்து படுத்த மாதிரி இருக்கீங்க. அவருக்கு அது ரொம்ப வசதியாக வந்து போயிடுச்சு. லைக் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களோட ஷோல்டர்ஸ்லாம் வந்து இருக்குல்ல, அந்த ஷோல்டர்ஸில் அப்படியே வெட்கிஸை தான் வந்து பண்ணுறாரு. அப்படியே வந்து பேக் நெக்கு கிஸ் பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கடிக்கிறது அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட அந்த ப்ரா இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து அன்ஹுக் வந்து பண்ணிட்டு அவருக்கு வந்து நீங்கள் கமுந்து படுத்துறது ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அவர் வந்து அப்படியே உங்களோட பேக் அந்த ஹிப் இருக்கும் இல்லையா, ஹிப்பு ஷோல்டர்ஸு அந்த பேக் செஸ்ட் சைடு அப்படிலாம் அதில் எல்லாத்துலேயுமே அவர் வந்து அப்படியே வந்து வெட்கிசஸாக பண்ணி பண்ணி லைக் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பாக டெம்ட் ஆகுது உங்களுக்கு. அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லும் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் போட்டுட்டு இருந்ததை அப்படியே ஒரே ஹேண்டில் கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. இப்போ அவரும் அதே மாதிரியே அவரோட ட்ரெஸ்ஸையும் வந்து எல்லாம் கழட்டி போட்டுட்டு அவர் பின்னாடி இருந்து உங்களுக்குள்ளார வராரு. நீங்கள் பெட்ஷீட் அப்படியே டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டு பொண்டாட்டி எனக்கு ஓவா நீ வேண்டாண்டி, இங்கே இந்த உன் பாவா கூடவே இறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டுவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்குள்ளார அந்த ஒரு மேக்கப் செஷன் வந்து ஒரு கொஞ்சம் ரஃப்பாக கோவமான அந்த மேக்கப் செஷனாக வந்து போயிருந்திருக்கோம். நீங்கள் எவ்வளவோ சின்கிட்ட பேசி பார்ப்பீங்க. பட் ஆனால் ஜின் ஒத்துட்டு இருந்திருக்கவே மாட்டார். திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது அவரோட அந்த ரஃப் ஹேண்ட்லிங் வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்குறதே வந்து விட்டுட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது, உங்களால் சுத்தமாக முடியல. ஒரு 10 மணி நீங்கள் அப்போ தான் ஐஸே வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஜின் வந்து அங்கே இல்லை, அவர் ஆல்ரெடி வந்து குளிச்சுட்டு அவரோட ஒர்க்ஸ்க்கு வந்து ரெடியாகி கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கீங்க. ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி பெட்டில் இருந்து உங்களுக்கு எந்திரிக்கவே முடிஞ்சிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப 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 ஸ்லோவாக நடந்து வந்து
போறீங்க கீழ. அங்க பார்த்தா ஆல்ரெடி உங்களோட அப்பா, அம்மா எல்லாரும் வந்து இருக்காங்க. அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து போறீங்க. நீங்க நடந்து வரதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அப்போ அப்படின்னு அழுதுகிட்டே போறீங்க. அவங்களுக்கா பதட்டமாயிருச்சு. ஏன்டா இவன் இப்படி அழுகுறா, ஏன் இப்படி நடந்து வரா, லைக் உங்க கழுத்துலலாம் நல்லா டார்க்கா ஹிக்கீஸா இருக்கு. நீங்க அதை மறைக்கவே இல்லை. உங்க அப்பாக்கா, ஐயோ செல்லம் என்னடி ஆச்சு உனக்கு, ஏன்டி இப்படி நடந்து வர, ஏன்டி அழுகுற, என்னாச்சு உனக்கு? அப்பா, எல்லாம் உங்க மாப்பிள்ள பண்ண வேலைதான்ப்பா. கொஞ்சம் கூட கேப்பே விடாம நைட்டு முழுக்க என்ன அப்படின்ட்டு நீங்க சொல்ல வர போதே உங்க அம்மா உங்க வாயை மூடிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்க அம்மா வந்து உங்க வாயை மூடிட்டாங்க. புரியுது, புரியுது என்ன நடந்திருக்குன்ட்டு நல்லா புரியுது. இதை நீ சொல்லவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி உங்க அம்மா வந்து சொல்றாங்க. ஜின்னோட அப்பா அம்மாக்கா ஐயோயோ அப்படின்ட்டு ஆக்கோட இருக்கு வந்து அவங்களுக்கு. லைக் வந்து ஜின் வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஒர்க்ஸ் போயிருந்திருப்பாரு. ஸோ ஜின்னுக்கு வந்து தெரியாது உங்க அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருங்க வந்து சம்மந்தி அது வந்து அவங்களுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரில. ஜின்னோட அப்பா அம்மாக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரியான என்ன அவங்க கிட்ட சொல்றதுன்னு வந்து தெரியல. அப்படியே கொஞ்சம் ஒரு ஆக்வர்டா வந்து போயிட்டுருக்கு. நீங்களா, அம்மா அப்போ நான் உங்க கூடவே வந்துடுறேன், நான் இங்க இருக்க மாட்டேன், என்னை கூட்டிட்டு போங்க, நான் இங்க இருக்க மாட்டேன்னால நிக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரிம்மா, அழாத. அப்போ அவன்ட்டுல அப்போ உன்னை பத்திரமா நான் வந்து வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி உங்க அப்பாவும் சொல்றாரு. சரி போலாம். மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம எப்படி நம்ம உன்னை கூட்டிட்டு போறது அப்படின்ட்டு உங்க அம்மா வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து சின்னோட அப்பா வந்து சம்மந்தி நீங்க வந்து ஒன்று கவலைப்படாதீங்க, நான் என் பையன்கிட்ட சொல்லிடுறேன், நீங்க கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சின்னோட அப்பா வந்து சொல்றாரு. ஐயோயோ இந்த ஆள் என்ன நம்மளை பாடை கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி சின்னோட அப்பாவை பார்க்குறாரு. அப்படிங்களா, சரி அப்போது நாங்கள் கூட்டு போகிறோம், மாப்பிள்ளைக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜின்னோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சின்னுக்கா அவருக்கு என்னமோ தெரில, உங்களை வந்து நைட்டு ரொம்ப அவ்வளோ பண்ணிட்டோமே, போய் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. லைக் வந்து அவரும் வந்து சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவார். ஏன்டா, இல்லைடா நைட்டு ரொம்ப பண்ணிட்டேன், அவளால் எந்திரிக்க முடிஞ்சிச்சோ இல்லையோ தெரியல, நான் போய் அவளை பார்த்துக்கணும். சரி சரி மச்சான் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ சின்னம் வந்து வேகமாக வீட்டுக்கு தான் வந்து நீங்கள் கிளம்பி போனால் 1 hourலேயே அவர் வந்து வந்திருப்பார். ஜின்னு வந்ததை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஐயோயோ இவன் என்ன இங்கே பண்ணுறான், ஐயோ அத்தாடி நான் இங்கேருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும், அப்போனாச்சு பொல்லையாச்சு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஜின்னோட அம்மா வந்து அங்கேருந்து கிளம்பி எந்திரிச்சு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அடியே போகாதடி என்ன மட்டும் ஏன்டி இப்படி மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகுற அப்படின்ற மாதிரி ஜின்னோட அப்பா தான் ஜின்னோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜின் அவர் பாட்டுக்கு வந்து உள்ளார வந்து அவங்க ரூமுக்கு தான் வந்து போகிறாங்க. ஒருவேளை ரூமில் தான் இருப்பா, அவள் டயர்டாக தூங்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஜின் உள்ளார வந்து ரூமுக்குள்ளார போய் பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. என்னவா இங்கே இல்லை, ஒருவேளை பாத்ரூமில் இருக்காளா, அங்கே போய் செக் பண்ணுறேன், அங்கேயும் இல்லை, என்ன இங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் அவளால் போயிருந்துருக்க முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஒரு வேலை இருப்பாளோ அப்படின்ட்டு கிச்சனில் போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து ஜின் வந்து அவங்க அப்பா கிட்ட வராரு. ஐயோ வரானே என்ன பண்ணுவேன் நானே அப்படின்ற மாதிரி ஜின்னோட அப்பா. அப்பா சொல்லுடா மகனே. அப்பா ஐஷுங்க அது அது வந்து அப்பா உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஐஷு எங்க
அது வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டு போயிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன அவருக்கு அப்படியே அந்த கண்ணு அப்படியே ரெட்டா ஆகுது, கோவம் அப்படியே அப்படியே ஏறுது. அது நல்லா சின்ன அப்பாவுக்கு நல்லா தெரியுது. கோவப்படாதடா, அவங்க அப்பா அம்மா வந்து அவளை கூட்டு போறேன்னு சொல்லும்போது நாங்க எல்லாம் முடியாதுன்னு எப்படிடா சொல்ல முடியும்? நீங்க ஒன்றும் புடுங்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் இதை. வேண்டாண்டா, தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதடா. அப்பா சின்ன பொண்ணு எனக்கு தெரியும், தேவையில்லாம இதுல நீங்க தலையிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் உங்க வீட்டுக்கு தான் வந்து வந்துகிட்டு இருக்காரு. உங்களோட சாரி, சின்னோட அம்மாவா உடனே வந்து உங்களோட அம்மாவுக்கு தான் வந்து கால் பண்றாங்க. அவங்களும் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, என் பையனுக்கு நீங்க பொண்ணை கூட்டு போனது தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் அங்கதான் சம்மந்தி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பதத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு உங்க அம்மாக்கா அவங்களுக்கு பதட்டமாயிருச்சு. என்ன சொல்றீங்க சம்மந்தி? ஆமா சம்மந்தி, நீங்க கிளம்பி போன 1 மணி நேரத்துல அவன் வீட்டுக்கு திடீர்னு வந்தானா, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்தானா, கேட்டானா, வந்து சொல்ல வேண்டியதா போயிருச்சு. இப்போ அவன் கோவமா அங்கதான் சம்மந்தி கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, சரிங்க சம்மந்தி, நாங்க பார்த்துக்கிறோம், சரிங்க சம்மந்தி அப்படின்ற மாதிரி அவங்களும் கட் பண்ணிடுறாங்க. ஒரு 1/2 சின் வந்து உள்ளார வராரு. நீங்களா ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே காலை டேபிள் மேலே வச்சுட்டு ஹாயாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. வந்த ஜின்னா நீங்கள் இப்படி உட்காந்து அங்கேயே தான் வந்து உங்களோட தாத்தா பாட்டி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸில் உங்களோட ஏஜில் உங்களுக்கு சின்ன ஏஜில் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்திருப்பாங்க. யாரையுமே வந்து சின் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு வந்து உங்களை அப்படியே வந்து ஷோல்டர்ஸில் தூக்கி போட்டு நடந்து போயிட்டுருக்காரு. உங்களுக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேர்க்காய் பயம் ஆயிடுச்சு. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் சின்னோட ஷோல்டர்ஸில் தொங்கிட்டு இருக்கீங்க. பாவா, என்ன பண்ணுற, விடு, வாய மூடிட்டு இருந்துடி அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மாக்கா ஐயோ என்னடா பண்ணுறாரு மாப்பிள்ள, இப்படியே வெளியில் போனால் நல்லா இருக்காது மாப்பிள்ள, மாப்பிள்ள இப்படியெல்லாம் போகாதீங்க மாப்பிள்ள, நில்லுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா பின்னாடியே வராங்க. உங்கள் அம்மாவும் இந்த ஆளுக்கு அங்கே இருந்த உங்களோட தாத்தா பாட்டி அந்த கொஞ்சம் அந்த உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து வராங்க. அவங்க சின்ன அப்படியே வந்து திரும்பி, இதை பாருங்க மாமா, என்னோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி என்னோட பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரலாம்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளோ வளர்ந்துருக்கீங்கல்ல, இது கூடவா உங்களுக்கு தெரியாது? என் பொண்டாட்டியை என்னோட அனுமதி இல்லாமல் நான் ஏற்கனவே அவகிட்ட சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் நான் சொல்லிட்டேன். அவ வரமாட்டா, கூப்பிட்டு போலான்ட்டு நினைக்காதீங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் என்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு வரலாம்? பாவா, நீ ரொம்ப தான் பேசுற பாவா, ஒழுங்கா இன்னும் கீழே இறக்கி விடு அப்படின்னு மாதிரி நீங்கள் கத்துறீங்க, வாய மூடுறி அப்படின்ட்டு கோபமாக வந்து சொல்கிறாரு. அவர் அப்படியே அகைன் திரும்பி போக பார்க்குறாரு. பட் அதுக்கு வந்து உங்களோட அப்பா, மாப்பிள்ள நாங்கள் கொஞ்சம் சொல்கிறது கேளுங்க மாப்பிள்ள, இப்படிலாம் பண்ணாதீங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாருங்க. ஜென் உடனே திரும்பி, இதை பாருங்க மாமா, நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, என் பொண்டாட்டியை நான் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் அதே தான் சொல்கிறேன், என்னோட அனுமதி இல்லாமல் என் பொண்டாட்டி நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நானாக தான் வந்தேன், என்னை விடு, வாய மூடு. அகெயின் வந்து ஜின் வந்து உங்கள் பட்லே பலாறு ஒரு அடி கொடுக்குறாரு. என்ன பண்ணுற? இப்போ நீ மட்டும் அமைதியாக இல்லைன்னு வையேன், அடுத்து வேற ஏதாவது பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்ட்டுல நான் பார்க்க மாட்டேன். நீ உடனே நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க, இவன் பண்ணாலும் பண்ணுவான்டா அப்படின்ற மாதிரி. இதை பாருங்க மாமா, உங்களை கஷ்டப்படுத்தணும் அது பண்ணணும்ட்டுலாம் நான் எதுவுமே சொல்லலை. இப்போ கூட லைக் வந்து ஜின் வந்து உங்களை இறக்கி விடுறாரு. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உங்கள் பொண்ணு தானே வேணும், ஏன் புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்கக்கூடாது அப்படி தானே? சரி, உங்கள் பொண்ணை வச்சுக்கோங்க, உங்களுக்கு பொண்ணுக்கு பதிலாக உங்கள் பொண்டாட்டி ஏன் கூட அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு, என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் தானே சொன்னீங்க புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பொண்டாட்டி ஏன் கூட அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொல்கிறாரு. போவா, என்ன பேசுகிற நீ? நானடி கரெக்டாக தானே சொன்னேன், நீ என் பொண்டாட்டி, உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன், அப்போது
உங்க அப்பாவோட பொண்டாட்டி விச் மீன்ஸ் என்னோட அத்தையை நான் கூட்டு போறது தப்பு இல்லைல்ல. அவரோட புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்கக்கூடாதுன்னா அப்போ அதுவும் அவர் பண்ணணும்ல. அத்தை நீங்க வாங்க அத்தை அப்படின்ற மாதிரி உங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அவர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்றீங்க, என் பொண்டாட்டி ஏன் மாப்பிள்ள கூட்டு போறீங்க, என் பொண்டாட்டெல்லாம் இல்லாம இருக்க முடியாது மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சொன்னதுமே சின்ன அப்படியே ஸ்மிர்க் பண்றாரு. இப்ப தருதா நீங்க மட்டும் எவ்வளோ வருஷமா உங்க பொண்டாட்டி கூட இருந்த உங்களாலேயே வந்து உங்க பொண்டாட்டியை விட்டுட்டு இருக்க முடியலையே. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. அதுக்கு எல்லாரும் என்னோட பொண்டாட்டியை விட்டுட்டு 1 மாசம் இருக்கணும் நீங்க சொன்னா அது எப்படி என்னால ஏத்துக்க முடியுமாமா? உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? ஏன் உங்களோட பொண்ணு உங்க வீட்டுக்கு வரணும்னா என்னோட அத்தையை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. லைக் இதை நினைச்சு உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ல இருக்காங்களா இதை நினைச்சு சிரிக்கிறதா கவலைப்படுறதானா உங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே வந்து புரியல. எப்பா சாமி போதுண்டா வேண்டாட்டா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா மாப்பிள்ள உங்க பொண்டாட்டி நீங்க தாராளமா கூட்டு போங்க மாப்பிள்ள, இங்க விடணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்லிடுறாரு. என்ன நீங்க இப்படி பேசிட்டு, நீ சும்மா விட்டா உன்னை கூட்டு போயிடுவாரு அவரோட வீட்டுக்கு, நீங்க உங்க பொண்டாட்டி கூட்டு போங்க மாப்பிள்ள, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சாங்கியமாவது சம்பிரதாயமாவது நீங்க கூட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு ஜின் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போறாரு லைக் பிரைடல் ஸ்டைல்ல. அப்பா என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, போவா ஒழுங்கா கீழே இறக்கி விடு, வாய மூட்டு வாடி, அதான் உங்க அப்பனை பெர்மிஷன் கொடுத்துட்டால சொல்லிட்டால அப்புறம் என்ன மூட்டு வா அப்படின்ற மாதிரி ஜின் வந்து உங்களை உட்கார வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் டிரைவ் பண்ணிட்டு போறாரு. நீங்க கோவமா தான் வந்து இருக்கீங்க. வீட்டுக்கும் ரீச் ஆனதுக்கு அப்புறமா உங்களை தூக்கிட்டு ஜின் உள்ளாரதான் வந்து போறாரு. லைக் வந்து ஏதோ கண்டிப்பா நடந்திருக்கு, பெரிய சண்டையா இருக்கு போல. டெய்டி ஜின்னு என்னடா அவளை கூட்டு வந்துட்ட, ஏதோ சண்டை கிண்டு போட்டியாடா போய்? சண்டையா? சண்டைலாம் போடல, என்ன பண்ணுமா அதை பண்ணி கூட்டு வந்துட்டேம்மா. என்னடா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலடா. புரியலனா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ உங்களை ரூமுக்கு தான் வந்து கூப்பிட்டு போறாரு. என்ன நடந்திருக்கும் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்ற மாதிரி உங்களோட லைக் மீன்ஸ் சின்னோட அப்பா அம்மா வந்து உங்களோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க என்ன நடந்துச்சு, சண்டை கிண்டை ஏதாவது போட்டோன்னா பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. அப்போதான் உங்கள் அப்பா வந்து ஜின் என்ன சொன்னார் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. லைக் வந்து அப்படிங்களா சமந்தி, சரிங்க சமந்தி, அப்போது நாங்கள் வச்சிட்றோம் அப்படின்னு வச்சுட்டு சின்னோட அப்பாக்கா என்னடி பண்ணி வச்சிருக்கான் புள்ள, வாய மூடியா, எல்லாம் உன்னாலதான், உன்ன மாதிரியே இருக்கான் உன் புள்ள, நானடி பண்ண நீ பண்ண வேலை உன்னை விட இவன் அதிகமா பண்ற. ஆடி மாசத்துல நான் முதல்ல உன் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த போது நீ பண்ண கூத்தெல்லாம் மறந்துட்டியாயா? அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமாம்மா இவனை சொன்னா மட்டும் அப்படியே முக்கியமான வேலை வந்துடும் அப்படின்ட்டு ஜின்னோட அப்பா வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஜின்னோட அம்மா வந்து இப்படி அவங்களை திட்டுறாங்க. ரூம்லையா நீங்க கோவமா தான் இருக்கீங்க. பெட்ல வந்து ஜின்னோட லேப்ல தான் இப்போ நீங்க இருக்கீங்க. ஜின்னோட நீங்க பார்க்கவே இல்லை, கையை கட்டி அவ்வளோ கோவமா உட்காந்துட்டு இருக்கீங்க. பொண்டாட்டி அப்படின்ட்டு அவரோட ஃபேஸ் இப்போ உங்க நெக்கில் தான் இருக்கு. அப்படியே அவர் வந்து சும்மா இருந்துருப்பாவா, ஏய் சும்மா இதெல்லாம் இருக்க முடியாதுடி, இவ்வளோ நச்சுன்னு பொண்டாட்டி பக்கத்தை வச்சுட்டு சும்மா இருந்தா முடியுமாடி? ஏண்டி கோவப்படுற, நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ அப்படிலாம் சொன்னது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு கூட தான் பிடிக்கல, நீ போனல அதே மாதிரிதான் இதுவும், இதுவும் ஒண்ணு கிடையாது, எனக்கு ஒண்ணு தாண்டி, ரொம்ப ரொம்ப பேசுற, நீ பேசுற இந்த வாய. அவரோட அந்த தம் வந்து உங்களோட லோவர் லிப்ஸ்ல தான் வந்து அப்படியே ரப் பண்றாரு. நீங்க அவரோட ஹேண்ட அந்த தம் அப்படியே கடிக்கிறீங்க. எதுபடி கடிச்ச, இப்படி தாண்டா கடிப்பேன். கடிப்பேன், அப்போ நானும் கடிச்சு ருசிய பார்க்கறேன்டி அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றாரு. இதை பாரு பாவா, ஆல்ரெடி நீ பண்ண வேலைக்கு அப்படின்ட்டு சொல்ல வர்றதுக்குள்ளரே ஜின் வந்து அவரோட நீலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஹாப்பி என்டிங் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? லைக்கு போடுங்கடா, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஆகுமா இதுக்கு, ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இந்த ஃபேரி குயினுக்காக நீங்கள் ஃபேரிஸ் எல்லாம் பண்ணுவீங்கல்ல, ப்ளீஸ்டா இந்த ஃபேரி குயினுக்காக
அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எனக்கு லைக் வந்து உங்களுக்கு மெக்னி ஸ்டோரிஸ் வந்து எதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து என்னோட மெக்னி லைன் வீமின் குக்கோட லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து போய் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரியே வந்து பிஎல் அண்ட் OT7 எல்லாமே வந்து நான் அதுவும் இன்னொரு சேனலில் வந்து ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அதுவும் வந்து லைக் எப்படி அப்படின்னா வந்து 2 ஹீரோஸு ஒரு ஹீரோயினி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லேயும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் பிஎல்லும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிஎல் ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் இல்லை பர்த்டே ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? அண்ட் வந்து நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்டா ஃபேரிஸ். டில் தென் சைனிங் ஆஃப் பை சாரி மற்ற சேனல்ஸில் சொல்கிறது எனக்கு இங்கேயும் வருது. ஸோ சைனிங் ஆஃப் பை ஃபெரி குயின் சாரங்கே. பாய்.